ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் நமக்கு உத்தேசியமானது, இதுதான் உத்தேசியம் அப்படின்னு பல இடங்களிலே பல வியாக்கியானங்களிலே நம் பூர்வர்கள் நமக்கு காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். உத்தேசியம் அப்படின்னு சொன்னா என்னது? அதுதான் நமக்கு நல்லது, நாம் பற்ற வேண்டியது, அதுதான் இந்த ஆத்மாவுக்கு ஏற்புடையது அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்ப இந்த உத்தேசியம், உத்தேசியர்கள், உத்தேசியன் அப்படின்னு பல இடங்களிலே ஆச்சாரியனையோ அல்லது பாகவதர்களையோ வைஷ்ணவர்களையோ பிராட்டியையோ எம்பெருமானையோ இந்த உத்தேசியம் அப்படிங்கிறதுக்கு உத்தேசியன், உத்தேசிய பூத்தை, உத்தேசியர்கள் அப்படின்னு சொல்ல நாம் பார்க்கின்றோம். அப்படி இவர்களை உத்தேசியன் அப்படின்னு ஆச்சாரியனை சொல்றோமே, எப்படி சொல்றோம் அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு ஒரு உபதேசத்தாலே பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். ஆச்சாரியன் மூன்றாலே உத்தேசியன் ஆகின்றான். அதே போலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மூன்றாலே உத்தேசியர்கள். அதே போலே பிராட்டியானவள் மூன்றாலே உத்தேசியை, ஈஸ்வரன் மூன்றாலே உத்தேசியன் அப்படின்னு ஒரு உபதேசம், ஒரு வார்த்தை நாம் ஏற்க வேண்டியதான ஒரு அர்த்தமானதான ஒரு சொல் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, 4 பேர், ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிராட்டி, எம்பெருமான், இந்த 4வருமே 3 விதங்களாலே நமக்கு உத்தேசியர் ஆனவர்கள் அப்படின்னு காட்டுறார். 3 காரணங்கள், ஒவ்வொருவரும் 3 காரணங்களாலே நமக்கு உத்தேசியர் ஆனவர்கள் அப்படின்னு சொல்றார். முதலிலே ஆச்சாரியனானவன் உத்தேசியன். எப்படி? ஞானப்பிரதன், அனுஷ்டானப்பிரதன், உபாயப்பிரதன் என்ற 3ஆலே நமக்கு உத்தேசியன் ஆகின்றார். ஞானப்பிரதன் அப்படின்னா அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு ஆழ்வார் நமக்கு காட்டுறார். அது போலே அறியாததான அரியதான அர்த்த பஞ்சகமான விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு போதிக்கின்றார். ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவன் ஞானத்தை அடைவதுதான் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி அந்த ஞானம் பெறுவதே பிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனானது ஞானம் பிறக்கும்படிக்கு செய்பவர் யார்? ஆச்சாரியன் ஆனவரே. அதனாலே நமக்கு அவர் உத்தேசியனாரார், ஞானப்பிரதன் என்பதனாலே. ஞானத்தை மாத்திரமே நமக்கு சொல்றாரான்னா அனுஷ்டான பரியந்தமும் அதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலேதான் மாமுனிகள் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாக உடையவனான குருவை அடைந்த கால் அப்படின்னு காட்டுறார். ஆக ஞானப்பிரதன், அனுஷ்டான பிரதன். அனுஷ்டானம் மூலமாக எம்பெருமானை உபாயமாக, அனுஷ்டானம் மூலமாக உபதேசிக்கின்றார், எம்பெருமானை காட்டி கொடுக்கிறார். ஞானத்தை நமக்கு போதித்து, ஞானம் அப்படிங்கிறது என்னது? அந்த பரபிரம்மத்தை அறிவதுதான். அதை நமக்கு சொல்லி அதை அனுஷ்டான மூலமாகவும் நமக்கு காட்டி கொடுத்து உபதேசம் பண்ணி உபாயப்பிரதன். 3வது உபாயப்பிரதன். உபாயம் அப்படின்னா என்னது? நாம் அடைய வேண்டிய இலக்கு, நாம் பெற வேண்டியது, அது எம்பெருமானே ஆவான். அப்படிங்கும் பொழுது சித்தோபாயனான எம்பெருமான், அவனே உபாயமானவன். அப்படின்னா அந்த எம்பெருமானே உபாயம் அப்படிங்கறதையும் நமக்கு காட்டி கொடுக்கின்றார். எம்பெருமானே உபாயம் என்பதையும் ஆச்சாரியன் உபதேசிக்கின்றார். அதனாலே உத்தேசியர். ஆக ஆச்சாரியன் ஞானப்பிரதன், அனுஷ்டான பிரதன், உபாயப்பிரதன் என்பதனாலே உத்தேசியர் ஆனவர் அப்படின்னு இந்த 3ஆலேயும் சொல்லி, அடுத்தது வைஷ்ணவர்கள் 3ஆலே உத்தேசியர்கள். எப்படி? உபாயத்துக்கு முற்பாடர், உபேயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர், இருந்த நாளைக்கு உஷா துணையாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலே வைஷ்ணவர்கள் உத்தேசியர்கள். முதல்ல உபாயத்துக்கு முற்பாடர் அப்படின்னா, உபாயம்னா எம்பெருமானே உபாயம்னு இப்ப பார்த்தோம். நமக்கு முன்னே எம்பெருமானை உபாயமாக பற்றி நமக்கு அந்த வழியை காட்டி கொடுப்பவர்கள், நமக்கு முன்னே அதை பற்றி நிற்கக்கூடியவர்கள். அப்படிங்கறதுனாலே, வழிகாட்டுவதனாலே அவர்கள் உத்தேசியர் ஆனவர்கள். அடுத்தது 2வது எல்லை நிலமாய், உபேயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா பரமபதத்திலே சென்று அவர்கள் பெரும்பொழுது, பிராப்பியத்தை பெரும்பொழுது, பலனை பெறும் பொழுதோ அதுக்கு எல்லை நிலமாய்
சரம பருவத்திலே நிற்கக்கூடியவர்கள், அதனாலேயும் அவர்களே உத்தேசியர்கள் அப்படின்னு இரண்டாவதும். மூன்றாவது, இருந்த நாளைக்கு உஷா துணையா இருக்கக்கூடியவர்கள். இரும் நாள் மட்டும் நமக்கு இங்கே இந்த பூமியிலே உஷா துணையாக ஒருவருக்கொருவர் எம்பெருமான் கீதையிலே சொல்லும்படிக்கு போதயந்தகா பரஸ்பரம், பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது. எதை பத்தி? என்ன பரிமாறுதல்? எம்பெருமானினுடைய நாமங்களை, எம்பெருமானினுடைய சேஷ்டிதங்களை, எம்பெருமானுடைய வைபவங்களை, எம்பெருமான் அடியார்களினுடைய வைபவங்களை இப்படி பரிமாறிக்கொள்ளுவது. அத போதயந்தகா பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுவது இந்த நாள் இருக்கும் மட்டும். அப்படி துணையா இருப்பதனாலேயும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உத்தேசியர்கள். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உபாயத்துக்கு முற்பாடர்கள், உபேயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர்கள், இரும் நாள் மட்டும் உஷா துணையாக இருக்கக்கூடியவர்கள் என்பதனாலே இந்த மூன்றாலேயும் நமக்கு உத்தேசியர்கள். மூன்றாவது, பிராட்டி நமக்கு உத்தேசியை. எப்படி? புருஷகார பூத்தை, கைங்கரிய வர்த்தகை, நித்திய பிராப்தி. புருஷகார பூத்தை, புருஷகாரம், எம்பெருமானிடத்திலே நமக்காக சிபாரிசு செய்பவள், எம்பெருமானை புருஷனாக்குபவள், சேத்தனனை புருஷனாக்குபவள் அப்படின்னு இந்த புருஷகாரத்துக்கு அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் முன் பதிவுகளிலே. அப்படி எப்பொழுதும் எம்பெருமானிடம் புருஷகாரம் செய்து நம்மை அவனோடு எம்பெருமானை நோக்கி செல்லும்படிக்கு செய்விப்பவள் அப்படிங்கறதுனாலே அவள் உத்தேசியை. கைங்கரிய வர்த்தகை, வர்த்ததாம், வர்த்திப்பது அப்படின்னா வளரச் செய்வது, கைங்கரியத்தை வளரச் செய்வது. நாம் செய்யும் கைங்கரியத்தை வளரச் செய்பவள். கைங்கரியம் செய்யும் போது அது எப்பொழுதும் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியவள், அதனாலே அவள் உத்தேசியை. நித்திய பிராப்தியை, எப்பொழுதும் பிராபியத்திலே பரார்த்த அனுபவம், பரம பேரு, பேரு அப்படின்லாம் சொல்றோமே, பரமமான பேரு, அந்த கைங்கரியத்தை பெறும் பொழுது பிராபியா இருக்கின்றாள். அதனாலே பிராட்டி உத்தேசியமானவள். அவளே பிராபிய பூத்தை, புருஷகார பூத்தை, அவளே பிராபிய பூத்தை அப்படிங்கறதுனாலேயும் உத்தேசியமானவள். ஆக பிராட்டி புருஷகார பூத்தை, கைங்கரிய வர்த்தகை மற்றும் நித்திய பிராப்தியா இருப்பதனாலே உத்தேசியை ஆனவள். கடைசியா எம்பெருமான் நாலாவது, ஈஸ்வரன் மூன்றாலே உத்தேசியன். ருச்சி ஜனகன், மோக்ஷப்பிரதன், உபாய பூதன். ருசி ஜனகன் அப்படின்னா பரார்த்த அனுபவ கைங்கரியத்திலே நமக்கு ருச்சி ஏற்படும்படிக்கு பிராட்டி செய்கின்றாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அந்த ருச்சி இன்னும் நமக்கு மேலும் வளர செய்யும்படிக்கு எம்பெருமானும் செய்கின்றான் அப்படிங்கறதுனாலே ருச்சி ஜனகன். அந்த ருச்சி பகவத் அனுபவத்திலேயே ருச்சி ஏற்படும்படிக்கு, விஷயாந்தரங்களில் இருக்கக்கூடிய ருச்சி எல்லாம் அருச்சியாய் மாறும்படிக்கு செய்யக்கூடியவன் ருச்சி ஜனகன் அப்படின்னா பிதா. ருச்சி ஜனகன். சர்வபூதகா சர்வகந்தகா அப்படின்னு சொல்றோம், சர்வரசகா சர்வகந்தகா அப்படின்னு சொல்றோம். எம்பெருமானை வாக்கியங்கள் காட்டி கொடுக்கின்றது. அப்படி சர்வ ரசகா, ருச்சிக்கெல்லாம் பிதாவாய் இருக்கக்கூடியவன், தந்தையாய் இருக்கக்கூடியவன் அவனே, சர்வ ருச்சிக்கும். அதனால இப்படி இந்த பகவத் ருச்சியிலே நமக்கு ருச்சி ஏற்படும்படிக்கு செய்யக்கூடியவன் ருச்சி ஜனகன். அதனால எம்பெருமான் உத்தேசியன். மோக்ஷப்பிரதன், பரம மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் அவனே, அதனாலே அவனே உத்தேசியன். உபாய பூதன், அந்த மோட்சத்தை பெறுவதற்கு சாதனமா இவனே இருக்கான், பலத்தை கொடுப்பதற்கும் காரணம் அவனே. அதனாலதான் பல கரணமும் பல சாதனமுமாக எம்பெருமானே ஆவான் அப்படின்னு காட்டுகின்றார்கள் பூர்வர்கள். சாதனம் என்ன? மற்ற சாதனம் உபாய மார்க்கமாக இல்லாமல் எம்பெருமானே பரம உபாயமா இருக்கிறதுனாலே அவனே பல சாதனமா இருக்கான். அந்த சாதனம் மூலமாக, அவன் மூலமாகவே சென்று அவன் திருவடியை அடைந்து அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு, அந்த பலனை கொடுப்பதற்கும் காரணம் யார்? அவனே. அதனாலே பல கரணமுமா இருக்கான், தானேயா இருக்கான். சாதனமும் அவனே, பல கரணமும் அவனே, தானேயா இருப்பதனாலே எம்பெருமானே உத்தேசியன். மோக்ஷப்பிரதன், உபாய பூத்தன் அப்படிங்கறதுனாலே அவனே உத்தேசியன் அப்படின்னு சொல்றார். ஆக ஈஸ்வரன் ருச்சி ஜனக்கன், மோக்ஷப்பிரதன், உபாய பூத்தன் என்பதனாலேயும் உத்தேசியன் அப்படின்னு நமக்கு காட்டுறார்கள். இதைவிட அருமையான ஒரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. ஈஸ்வரன் மோக்ஷப்பிரதன் என்று இருந்தபோது ஆச்சாரியனை தஞ்சம் என்று இருப்பான். அதாவது எம்பெருமான் மோட்சம் அளிப்பவன் அப்படின்னு ஒருத்தன் அறியும் பொழுதோ, சுவாதந்திரியத்தாலே எம்பெருமான் சர்வ சுவாதந்திரியம் உடையவன், அந்த சுவாதந்திரியத்தாலே நம்மை ஏற்றுக்கொண்டாலும் உண்டு, நம்மை உதறிவிட்டாலும் உண்டு, கேட்பார் யாரும் கிடையாது.
அதனாலே அவனை தஞ்சமாக நினையாமல் ஈஸ்வரன் தன்னை ஈஸ்வரனை அங்கீகரித்த ஆச்சாரியனையே தஞ்சம் அப்படின்னு ஒருத்தன் நினைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் நமக்கு பூர்வர்கள் சொல்றார்கள். என்ன பொன்னுலக ஆளீரோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றபடிக்கு திருவாய்மொழியிலே உபாய விபூதியும் தானிட்ட வழக்காயிருக்கும் ஓர் ஆச்சாரியனை மோட்சம் அளிப்பவனாக நினைக்கும் பொழுது, இப்ப எம்பெருமான காட்டிலும் ஆச்சாரியனையே நினைத்திருக்க வேண்டும். எப்போ மோட்சம் அளிப்பவன் அப்படின்னு நினைத்திருக்கும் பொழுது, இப்ப நம்ம பார்த்தது மோட்சப்பிரதன் உபாயபூத்தன்னு காட்டினார். சரி, ஒரு எம்பெருமான மோட்சப்பிரதன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அவன் ஏற்றுக்கொண்டாலும் உண்டு, உதறிவிட்டாலும் உண்டு. அப்பொழுது ஆச்சாரியனையே தஞ்சம் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியன் மோட்சப்பிரதன் என்று இருக்கும் பொழுதோ ஆச்சாரிய வைபவம் சொன்னவனை தஞ்சம் என்று இருக்க வேண்டும் அப்படின்னும் காட்டுறார். ஆச்சாரியன் தானிட்ட வழக்கா இருக்கும் ஒரு ஆச்சாரியனை தஞ்சம் என்று இருக்கும் பொழுதோ அவனை காட்டிலும் ஆச்சாரியனை காட்டிலும் அவருடைய வைபவத்தை சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கிறாரே, அவரையே காட்டி கொடுக்கிறாரே, அப்படி அந்த ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர்களையே தஞ்சம் என்று நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வார்த்தையிலேயும் அழகாக காட்டி கொடுக்கிறார்கள். ஆக நம்முடைய சம்பிரதாயத்திலே உத்தேசியம், உத்தேசியர்கள், உத்தேசியன், உத்தேசியை அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவத்த உத்தமர்கள், பிராட்டி, எம்பெருமான் அப்படின்னு ஆகின்றார்கள். இதிலேயும் சிரேஷ்டமானது ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னார். அதிலேயும் அதி சிரேஷ்டமானவன் வைஷ்ணவ உத்தமன். ஏன்னா அவர்தான் ஆச்சாரியரையே காட்டிக் கொடுக்கிறார், ஆச்சாரிய வைபவத்தையே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். போதயந்தகா பரஸ்பரம் அப்படின்னு இவருடைய ஏற்றத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். எப்பொழுதும் ஆச்சாரியன் திருவடியும் அந்த திருவடிகளை நமக்கு காட்டிக் கொடுத்து நமக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய வைஷ்ணவ உத்தமர்களையே நமக்கு எப்பொழுதும் சர்வவிதமான பந்துக்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்போம் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.